தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மழை நிலவரம் தொடர்பான விவரங்களை சொல்லலாம். தற்பொழுது தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னிருந்தே இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவது தொடர்பான அறிவிப்புகளும் எதிர்பார்ப்புகளும் எழுந்துவரக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மலக்கா வளைகுடா பகுதிக்கு அருகே உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய அதை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து 24ஆம் தேதி வாக்கில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதனுடைய நகர்வு மேற்கு வடமேற்கு திசையிலே இருக்கும் என்பதனால் அதுக்கடுத்த நாட்களில் தொடர்ச்சியாக அது வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகளும் அமைவதற்கான ஒரு சாதகமான சூழல் வானிலையில் நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தற்போதைய நிலவரப்படி இது 26ஆம் தேதி வாக்குல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் அதனைத் தொடர்ந்து 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 48 மணி நேரம், அதாவது 26ஆம் தேதிக்குள்ளாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அதனுடைய நகர்வை பொறுத்து தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு என்பது மாறுபடும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. தற்போதைய சூழல்ல இது உருவாகி இருக்கக்கூடிய பகுதி அந்தமான் கடற்பரப்பு என்பதனால் அந்தமான் போட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் தற்பொழுது மழைக்கான வாய்ப்பும், அதே நேரத்தில் இதனுடைய காற்றுடைய தாக்கத்தால் தமிழ்நாட்டினுடைய மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்தமான் கடற்பரப்பை ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பகுதி, அதே போன்று தென்கிழக்கு வங்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் காற்றுகள் வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் அந்த பகுதிகளுக்கு 24, 25 ஆகிய தேதிகள் வரையிலும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் காற்றுடைய வேகம் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் 26ஆம் தேதி அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கடல் சற்று கொந்தளிப்புடன் காண்பதற்கான வாய்ப்பு அதனுடைய நகரக்கூடிய நாட்கள் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தற்போதைய சூழல்ல இதனால் மழைக்கான வாய்ப்பு என்பது தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கடல் பகுதிக்கு நெருங்கும் பொழுது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தென் மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.